பொங்கல் டு ஆல். ஸோ இப்போது ஸ்விங் ட்ரேடு தமிழ் குரூப்பில் வந்து ஒரு 5 சார்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே எஃப்என்டோலையுமே இருக்குது. ரிஸ்க்குங்கிறது உங்களோட கையில் இருக்குது. ஸோ அது ஆப்ஷன் ப்ளே பண்ணுமா, ஃப்யூச்சர் ப்ளே பண்ணுமா? ஆப்ஷன் மோஸ்ட்லி நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறதில்ல. ஃப்யூச்சர் ப்ளே பண்ணணுமா அல்லது ஸ்விங்கில் எடுக்கணுமா அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த லெவலை எப்படி ஃபாலோ பண்ணுறதுங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அகெயின் வந்து ஒன்ஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி ஒரு 5 சார்ட் கொடுத்துருக்கோம். பவர் கிரிட் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இதோட ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணக்கூடிய ஜோன் எதுன்னா, ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ரிவர்சல் அப்படிங்கிறது 288.65 87.35. ஸோ இந்த ஜோனில் வந்து மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த என்ட்ரி நம்ம எப்படி பிளான் பண்ணுவோம்னா, இந்த ஜோனுக்குள்ளே அல்லது இந்த ஜோனை டச் பண்ணும்போது நம்ம என்ட்ரி பிளான் பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாக என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் 15 மினிட்ஸில் பார்த்தாலே போதுமானது. டே டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 15 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கன்ஃபர்மேஷன் செக் பண்ணாலே போதுமானது. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி வந்து நம்ம பிளான் பண்ண போகிறோம். ஸோ டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிவியூஸ் இருக்கக்கூடிய சப்ளை ஜோனு அல்லது டிமாண்ட் ஜோன் எங்கே இருக்கோ அந்த ரேஞ்ச் வந்து நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை இந்த ப்ரைஸ் ரேஞ்சு. ஸோ நான் டெலிகிராம் சேனலில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ட்ரேடிங் வியூனா லைவ் ப்ரைஸ் நான் காட்டிடுவேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. ஸோ ப்ரிவியூஸ் வந்து டிமாண்டாக இது கன்வெர்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போ இது வந்து சப்ளை ஆக்ட் ஆகலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு லெவல் டார்கெட்டு, இது 2வது லெவல் டார்கெட்டு. இப்படி தான் நம்ம பிளான் பண்ண போகிறோம். ஸோ இதில் இன்னும் வேறு சார்ட். ஓகே, இது இன்னும் கிளியராக. பாரத் ஃபோர்ஜ் லிமிடெட் வந்து என்ட்ரி கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து 1176லேருந்து 163 வரைக்கும் இருக்கக்கூடிய ஜோனில் வந்து நம்ம என்ட்ரி பிளான் பண்ண போகிறோம். நம்ம எக்ஸிட் அப்படிங்கிறது டே டைம் ஃப்ரேமில் தான் எக்ஸிட் ஆக போகிறோம். அரௌண்டு ஒரு 3:25 வாக்கில் நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ், நம்மளோட என்ட்ரி ஜோனுக்கு கீழே ட்ரேட் போயிட்டு இருந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆயிருங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இதுதான் மெத்தடு. டார்கெட் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்கேஸ் எஸ்எல் ஹிட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஸ்டாக்கை நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் டே ஸ்டாக்கை நோட் பண்ணும்போது நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் ஜோனுக்குள்ளே 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 30 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் அகெயின் உள்ளே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா ரீஎன்ட்ரி பிளான் பண்ணிடுங்க. சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால மேபி ஒரு ஃபேக் அவுட் கொடுத்துட்டு அகெயின் உள்ளே கூட வரலாம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நம்ம வந்து பிளான் பண்ணணும். பவர் கிரிடில் மட்டும் இன்கேஸ் இந்த ஜோன் ஃபெயில் ஆனால் அடுத்த லெவல் ரிவர்சல் பாயிண்ட் இங்கே. ஓகே, பாரத் ஃபோர்ஜ். ஸோ கேம்ஸும் பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரி ஜோனில் தான் இருக்குது. இதில் தான் நம்ம இப்படி தான் நம்ம மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம். நம்மளோட இந்த தேர்ட் லெவல் ஆஃப் ரிவர்சல் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே டே டைம் ஃப்ரேமில் கேண்டில் க்ளோஸ் ஆனது அப்படின்னா யோசிக்கவே கூடாது, எக்ஸிட் ஆயிடணும். நெக்ஸ்ட் டே ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், அது எப்போ வேணாலும் வரலாம். ஒரு 10:30 மணிக்கு வரலாம், 12 மணிக்கு வரலாம், ஒரு 2 மணிக்கு மேலே உள்ளே வந்தது அப்படின்னா என்ட்ரி போக வேணாம். 2 மணிக்குள்ளே அந்த ஃபஸ்ட்டு 4 ஹவர் கேண்டில் கம்ப்ளீட் ஆகிற டைம் டியூரேஷனுக்குள்ளே கேண்டில் உள்ளே வந்து க்ளோஸ் வச்சது 30 மினிட்ஸில் அப்படின்னா ரீஎன்ட்ரி பிளான் பண்ணிடுங்க. ஸோ கேம்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பலோ டயர்ஸ். ஸோ இது மட்டும் இன்னும் என்ட்ரி ப்ரைஸ் ஒன்று ரீச் ஆகலை. 435 ரேஞ்சுக்கு வரும்போது என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு என்ட்ரி ஜோன் இருக்குது, இங்கே ஒரு என்ட்ரி ஜோன் இருக்குது. ஸோ இந்த 2 இடத்துல எங்கே நமக்கு வாய்ப்பு கிடைச்சாலுமே என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த 5 ஸ்டாக்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம். அப்கமிங் டேஸில் ஸ்டாக் நான் எதை பிளான் பண்ணுறேன் அப்படின்னாலுமே இப்படி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி மதியானம் வரைக்கும் நான் டெர்மினலில் இருப்பேன். ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா நான் பழனி பாத யாத்திரையாக போகிறேன். ஸோ அதனால் வந்து 20ஆம் தேதிக்கு மேலே தான் நான் அகைன் வந்து வீட்டுக்கு மறுபடியும் ரீச் ஆகிறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு ரெகுலர் அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.